வணக்கம். ஸ்ரீ பாபாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாஃபி பார்க்க போறோம்னா, உங்கள் வருங்கால கணவர் அல்லது மனைவியோட நிறம் என்ன? உயரமாக இருப்பாங்களா அல்லது குள்ளமாக இருப்பாங்களா? வரன் அமையும் தூரம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. ஜாதகத்தில் லேன்னு சொல்லி போட்டிருக்கோம். லேனா லக்கணம். லக்கணம் என்பது ஜாதகரை குறிக்கும். ஆணாக இருந்த ஆண், பெண்ணாக இருந்த பெண்ணை குறிக்கும். லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்பது கணவர் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். லக்கணம் என்பது ஜாதகர். ஆணாக இருந்தால் 7ஆம் இடம் வந்து மனைவியை குறிக்கும். பெண்ணாக இருந்தால் 7ஆம் இடம் வந்து கணவரை குறிக்கும். இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சும் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தை வச்சும் நம்ம வரக்கூடிய வரன் கலராக இருப்பாங்களான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அது வெள்ளையாக இருப்பாங்களா, சிவப்பாக இருப்பாங்களா, இல்லை மாநிலமாக இருப்பாங்களா சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி ராகு இருக்கும்போது அவர் வரக்கூடிய வரன் வந்து கருப்பு நிறத்தில் இருப்பாங்க. அடுத்தது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் குரு இருக்கும்போது, அதாவது இந்த லக்கணத்து 7ஆம் இடத்துல புதன் குரு இருந்தாலும் சரி, இந்த லக்கணத்து 7ஆம் இடத்தை புதன் குரு பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து மாநிலமாக இருப்பாங்க. அடுத்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி வந்து வெள்ளை நிறத்தில் இருப்பாங்க. அதாவது சுக்கிரன் சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வரன் வந்து வெள்ளை நிறமாக இருப்பாங்க. அடுத்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் கேது இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி வந்து செந்நிறமாக இருப்பாங்க. அதாவது சிவப்பு நிறத்தில் இருப்பாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து உயரமாக இருப்பாங்களா அல்லது குள்ளமாக இருப்பாங்களான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லி பார்க்கும்போது, அதுவும் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல என்ற கிரகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அல்லது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாரோ அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்ளுதோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் குரு ராகு கேது இந்த 4 கிரகம் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து உயரமாக இருப்பாங்க. அடுத்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க. அடுத்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து ரொம்ப உயரமும் இல்லாமல் ரொம்ப குள்ளமாக இல்லாமல் நடுத்தர உயரம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அது சமநிலையில் இருப்பாங்க. ஒருவேளை எனக்கு லக்கணத்து 7ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லைன்னா அந்த 7 கோடி அதிபதி எந்த கிரகத்தோடு சம்மந்தப்படுதோ அதற்கு உண்டான அமைப்பு ஏற்படும். ஒருவேளை இந்த மேச லக்கணம் எடுத்துக்கங்க. லக்கணத்து 7ல் எந்த ஒரு கிரகமும் இல்லை. இந்த 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து ஒருவேளை குரு கூட செஞ்சுருக்குன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது வரக்கூடிய வரனோட தூரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது வரன் அமையும் தூரம் எவ்வளவு, வரன் அமையும் தூரம் எவ்வளவு. இது வந்து நம்ம ராசி சக்கரத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ராசி கட்டம். ராசி கட்டத்தில் மொத்தம் 12 ராசி இருக்குங்களா? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். மொத்தம் 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசியில் சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லி 3ஆக பிரிப்பாங்க. சரராசி என்பது மேசம் சரம், சிம்மமும் கடகம் சரராசி, அதாவது சரம் ஸ்திரம் உபயம் இப்படி 3 ராசியை பிரிப்பாங்க. அடுத்து கடகம் சரம், சிம்மம் வந்து ஸ்திரம், கன்னி வந்து உபயம். அடுத்து துலாம் வந்து சரம், விருச்சிகம் வந்து ஸ்திர ராசி, தனுசு வந்து உபயராசி. அடுத்து மகரம் வந்து சரராசி, கும்பம் வந்து ஸ்திர ராசி, மீனம் வந்து உபயராசி. அதாவது இந்த சரம் ஸ்திரம் உபயராசிக்கு ஒவ்வொரு தொலைவு இருக்குது. சரராசி பொறுத்தவரையிலும் சரராசி வந்து
ஒரு 40 to 50 கிலோமீட்டர் குறிக்கும் தொலைவை. அடுத்தது ஸ்திரராசி பொறுத்தவரையிலும் ஒரு 10 to 20 கிலோமீட்டர் தொலைவு குறிக்கும். உபயராசி பொறுத்தவரையிலும் ஒரு 50 to 60, அதாவது 50 கிலோமீட்டர் மேலே உள்ள தொலைவு வந்து உபயராசி குறிக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பார்த்துக்கங்க, உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை வச்சு அதாவது உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சரராசியாக இருக்கும்போது 40 to 50 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து அவங்க வரணும் அமைவாங்க. ஸ்திர ராசியாக இருக்கும்போது உள்ளூரில் இருக்கலாம், இல்லை பக்கத்தூரில் இருக்கலாம், இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 10 to 20 கிலோமீட்டருக்குள்ளே வரணும் அமைவாங்க. உபயராசியாக இருக்கும்போது ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து அவங்க வரக்கூடிய தொலைவு இருக்கும். அப்படி இல்லாட்டினா உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பாருங்கள். ஒருவேளை மேச லக்கணம் வச்சுக்கோங்க, லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ரிஷபம் என்பது ஸ்திர ராசி. ஸ்திர ராசின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க உள்ளூரில் இருக்கலாம், அல்லது பக்கத்தூரில் இருக்கலாம். அதிகபட்சம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருப்பாங்க வரக்கூடிய வரன். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி எந்த ராசியில் இருக்காங்களோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் இன்னொரு எளிமையான மெத்தட் இருக்குது. உங்கள் ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க, அதில் நவாம்ச கட்டமும் இருக்கும். நவாம்ச கட்டத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுபகிரக வீட்டில் இருந்துச்சுன்னா, சுபகிரக வீட்டில் இருந்துச்சுன்னா குறுகிய தூரம், பாவகிரக வீட்டில் இருந்துச்சுன்னா அதிக தூரத்துலேருந்து வரன் அமையும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.